ஐயா குடிச்சல சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? வந்துட்டானுங்க. ஊமா ஊமா. தன்யனானே இவனா? நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த 2 நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும், சைகையிலே கேட்கற அளவுக்கு விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு, அதான் அலையறான். கொண்டாரு அப்படி. ஐயோ, பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்புமாவை என்ன போட்டிருக்கிறான்னு. மிச்சத்தையும் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு. முதலாளி, அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. விட்டாதானையா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. டே சக்தி வேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்தி வேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பொறுக்கலைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காம போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா, அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. மிஸ்டர் தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஐயா போன யாருமே காணோம். என்னது சேவல் கத்துற மாதிரி இல்லையே? என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட்டே, கோழிதான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம், ஏன் ராபிட்டுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்தினூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்ட கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்ட கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட், பொட்ட கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதியா? நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்ட கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ? பொட்ட கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்ப நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்ட கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி. முட்டை வை.
முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததா முட்டை வைக்க முடியும்? 6 அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா கோழி தான் பெத்துக்க முடியும். எந்திரியா? அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்னா? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்கறோம். நீ வேக வச்சு சாப்பிடு. கிணறு கிணறு கிணறு. ஏன்பா தர கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வரியே, இது என்ன திருஷ்டி கழிச்ச முட்டையா? அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது, அதை பால் கிணத்துல தான் போடணும். இதான் கிணறா? ஆமா ஆமா, கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை. காப்பாத்துங்க, சீக்கிரம் ஓடுவாங்களே. எதுக்கு பக்கத்துல குதிச்ச? தெரியுமா, அவன் தான் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கான்ல, அவன் கிணத்துல குதிக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. எப்பா எதுக்கு பக்கத்துல குதிச்ச? முட்டை வைக்கிறதுக்காக குதிச்சேன். இவ்வளவு வீட்டு முட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கிணத்துக்குள்ள குதிச்சு சொன்னது எவையா? ஐயர் தான் சொன்னாரு. எந்த ஏரியாவ? அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது, அது என்னமோ ஐயரோட மாமியாமா. நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயர் தான் இங்க வந்து நினைச்சையா, சும்மா சொல்லையா, மாமி போய் முட்டை வைக்க, அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான். இவ்வளவு பெரிய முட்டையா இருக்கிறிய, இவ்வளவு வீட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது. விளையாடாதப்பா, மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா? இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போற, அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்ஸுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. ஒயிட் லக்கான் கோழின்னு நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டைய பேத்துருவாங்க. உன் முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க. வேலை புடுக்கிறதுல இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிக்கிறோம் சாமி. ராபிட்டு, ராபிட்டு, இப்ப எப்படியா இருக்கு? ஏயா, உன் வேலத்தை இப்படிதான் காட்டுறதா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக கண்ணு முடிட்டு கணத்துல விழுந்துருதா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நீ எப்படி பதவி போயிட்டேன்னு தெரியுமா? என் நெஞ்சு எப்படி படப்பட நடிக்குது பாரு பாரு. கேக்குதா? எப்ப கிணத்துல விழுந்தாலும் இப்படி கையெடுத்து வச்சுக்குவியா? உன்னையே நான் இங்க வச்சிருக்கேன், அப்புறம் என்னையா? ஐயர் சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல ஐயரு, ரொம்ப நல்ல மாமி. யோ, ஐயரை சொல்லான மாமிய சொல்லாத. இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது. இது ஜெனரல் வார்டுமா, யாரு வேணாலும் உள்ள வரலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க டாக்டர். இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இஸ் ஆல் ரைட். இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். தெரியல, பேப்பர் பேடு. என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணி கையெழுத்து போட போறேன். கையெழுத்துனா? இது கிளாஸ் ரூம் இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. இல்லாமா, இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஓபில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க. அவன் கண்ணு புட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விஸ்கு புட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கறக்க வேண்டி இருக்குது. சாச்சுங்க. என்னடா இது, 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, நீ திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்குறானுங்க. கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுனா பாடிடுவேன், அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம்? அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கமா கண்ணே.
தாராளமா ஏத்தலாம்ப்பா. என்னது வாந்தியா? கீழே துப்பாத. காஸ்ட்லி விஸ்கி இதுல துப்பு. வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு. துப்ப மாட்டேன். சரியா ஒரு சங்கீத வாந்தியா? பாத்ரூம்குள்ள போய் ஒரு ஆலாபனையே வச்சுக்க. போ போய் தொலை. போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? தெரியுமா, கதை வேற சாத்திட்டானுங்க. கண்ணா பின்னானுங்க அடிப்பானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது. துரையா சக்தி வேளான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். நீ துரையா சக்தி வேளா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயோனரா கலர் டிவி. இன்ச்சிங்கோ 18 20 துரை துரை இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார் மூக்கரைக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்ல, இப்படி ஒரு கேவலமான இந்த கழுது மேல உட்கார வச்சிருக்கீங்க. அந்த கழுதை எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஃபீல் பண்ணும். நாளைக்கு அது சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா? பாரு எப்படி உட்கார்ந்து பாரு. மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலை நிமிந்து பாக்குறதே இல்லையாடா? குடிஞ்சுட்டு போருங்கோ போருங்கோ வாங்கிறீங்களே, அது செருப்பு மாலைடா. இந்த பார், இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலே இருக்கக்கூடாது. போடா. இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்க தான். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்போவாவது உன் பொண்ணு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போயிடா ஓடிடுவானா? நீ சும்மா தெரியுமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கிட்ட காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போகுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? நான் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா? அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான்.
அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் சீனோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? அட போதும், இப்ப எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? துரை, சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரு கூட எதிர்பார்க்கல துரை. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் துரை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி, என்ன துரை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. அத மறந்துடாத. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துரை. இந்தியாவுல எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடவு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கிறேன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு சீதையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு. நீங்க போடுங்க. ஏங்க, மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற? இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சுத்தாதீங்க. இது ஆடு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.